வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள். நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். கடற்படை தினத்தை முன்னிட்டு கேரளாவில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். திருவனந்தபுரம் கடற்கரையில் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றில் கடற்படை வீரர்கள் சாகசங்களில் ஈடுபட்டு அசத்தினர். இந்திய கடற்படையின் வலிமையை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்களும் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். வடசென்னையில் கனமழை பெய்ததை அடுத்து விம்கோநகர் மெட்ரோ ரயில் வாகன நிறுத்தத்தில் மழைநீர் தேங்கியது. கார்களை நிறுத்தும் இடம் முழுவதும் தண்ணீர் நிரம்பியதால் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று கூறியதுடன் நிறுத்தியிருந்த வாகனங்களையும் உடனே அகற்ற மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவுறுத்தியது. தண்ணீர் வடிந்ததும் 4 சக்கர வாகன நிறுத்துமிடம் மீண்டும் திறக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உதகை அருகே உள்ள நஞ்சநாடு கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட படுகுறையின மக்கள் லக்கிஷா ஹப்பா எனப்படும் கார்த்திகை தீப திருவிழாவை உற்சாகத்துடன் கொண்டாடினர். உதகை அருகே உள்ள நஞ்சநாடு கிராமத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியவுடன் நஞ்சநாடு கிராமத்தில் லக்கிஷா ஹப்பா எனப்படும் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 1000க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி தீப திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்போது கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் படுகரின மக்கள் தீப திருவிழாவில் பங்கேற்று தெய்வத்தை வழிபட்டனர். நெல்லையில் கிரஷர் மணல் ஏற்றி வந்த மினி லாரியின் சக்கரம் சாலையோர மண்ணில் புதைந்தது. தாழையூத்து பகுதியில் உள்ள ஒரு குவாரியிலிருந்து கிரஷர் மணலை ஏற்றிக்கொண்டு நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜவா கார்டனுக்கு ஓட்டுநர் மணிகண்டன் என்பவர் மினி லாரியை ஓட்டி வந்துள்ளார். அப்போது சாலையோர சகதியில் அந்த வாகனம் சிக்கி உள்ளது. அதிக எடை காரணமாக பின்பக்க டயர் அப்படியே மண்ணுக்குள் புதைந்தது. ஹலோ, 3 மணி நேரத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலம் மினி லாரி மீட்கப்பட்டது. வேடச்சந்தூர் அருகே 2 கிராமங்களை இணைக்கும் தரைப்பாலத்தில் கனரக வாகனங்கள் ஏறிச் சென்றதால் பாலம் 2ஆக உடைந்தது. பூத்தாம்பட்டியிலிருந்து கீழ்மாத்தினிப்பட்டி செல்வதற்கு கடந்த 1983ஆம் ஆண்டு வெள்ள நிவாரண நிதியிலிருந்து தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலம் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்து வந்தது. பாலத்தை சரி செய்யாமல் பாலத்தின் இருபுறங்களிலும் தார் சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இப்பாலத்தில் கனரக வாகனங்கள் தொடர்ந்து சென்றதால் திடீரென பாலம் 2ஆக உடைந்தது. பாலம் உடைந்தபோது வாகனங்கள் செல்லாததால் விபத்து தவிர்க்கப்பட்டது. பூத்தாம்பட்டியிலிருந்து கீழ்த்தானிப்பட்டி செல்லக்கூடிய வழித்தடம் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் 800க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடினர். சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு பள்ளிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். முன்னதாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளோடு மாவட்ட ஆட்சியர் கேக் வெட்டி மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கொண்டாடினார்.
வேதாரண்யம் அருகே பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்தில் குழந்தைகள் ஆசிரியை பலியான 16ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கத்திரிப்புலத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லும் போது சாலையோரத்தில் இருந்த குளத்திற்குள் வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 9 பள்ளி குழந்தைகள் மற்றும் சுகந்தி என்ற பள்ளி ஆசிரியை உயிரிழந்தனர். இதன் 16ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நாககுடையான் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் உள்ள நினைவு தூணுக்கு குழந்தைகளின் பெற்றோர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், கிராம மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதற்கு முன்பு கார்த்திக் ராஜா பாடல்களை பாடி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தார். இளையராஜாவுக்கு மிகவும் பிடித்தமான ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னி பாடலை கார்த்திக் ராஜா பாடினார். அதுவும் இளையராஜாவின் அதே குரலில் பாடியதால் பக்தர்கள் பரவசமடைந்தனர். கார்த்திக் ராஜா பாடுவதை கேட்டு மெய்மறந்து அமைச்சர் சேகர் பாபுவும் பாடினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் தோள்பட்டையை அழுத்திவிடும் காட்சி வெளியாகியுள்ளது. அதில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமர்ந்திருக்கும் கார்கேவிற்கு பின்புறம் நிற்கும் ராகுல் காந்தி அவரது தோள்பட்டையை பிடித்து விடுவதும், அப்போது பிரியங்கா காந்தி கார்கேவிடம் வந்து ஏதோ பேசுவதும் இடம்பெற்றுள்ளது. கார்கே ராகுலுக்கு இடையேயான அன்பின் பிணைப்பை வெளிப்படுத்துவதாக நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். லடாக் யூனியன் பிரதேசத்தின் லே நகரில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 193 அக்னி வீரர்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற அணிவகுப்பில் வீரர்கள் மிடுக்கான நடை போட்டனர். அதைத் தொடர்ந்து உயரதிகாரிகள் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அக்னி வீரர்கள் ராணுவத்தில் பணியாற்ற உள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியுடன் நட்பு ரீதியாக விளையாடுவதற்காக தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பயிற்சியில் ஈடுபட்டார். கால்பந்து உலகின் ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி வரும் 13ஆம் தேதி இந்தியா வருகிறார். டெல்லி, மும்பை, கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத்தில் அவர் விளையாட இருக்கிறார். ஹைதராபாத்தில் வரும் 13ஆம் தேதி ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் கண்காட்சி போட்டியில் மெஸ்ஸி விளையாடுகிறார். நட்புறவு போட்டியில் அவருடன் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் விளையாடுகிறார். இதற்காக ரேவந்த் ரெட்டி தீவிர கால்பந்து பயிற்சியில் ஈடுபட்டார். பிரபல திரைப்பட நடிகர் ரவி மோகன் தனது தோழியும் பாடகியுமான கினிஷாவுடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசனம் மேற்கொண்டார். விஐபி வரிசையில் தரிசனம் செய்ய திருப்பதிக்கு வந்திருந்த ரவி மோகனுடன் அங்கிருந்த பக்தர்கள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி தூத்துக்குடி பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் வளாகம் முழுவதும் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு சங்கர ராமேஸ்வரர் பாகம்பிரியாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து குங்கும அர்ச்சனை மேல்மலையனூர் அங்காளம்மன் கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையை நோக்கி அமர்ந்து ஜோதி தரிசனம் காணும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி அங்காளம்மன் கோயில் நடை அதிகாலையிலேயே திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மாலை 6 மணிக்கு ஏற்றப்பட்ட திருவண்ணாமலை அண்ணாமலையார் மகா தீபத்தினை காண பூசாரிகள் உற்சவர் அங்காளம்மனை வழக்கப்படி தோளில் சுமந்து மேற்கு வாயிலில் எழுந்துருளச் செய்தனர். அங்கே அங்காளம்மனுக்கு தீபாராதனை அர்ச்சனை நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள நரசிங்கம்பட்டி கிராமத்தில் குளத்தில் உள்ள மணலை அள்ளி போட்டு மலை போல் குவித்து பாரம்பரிய முறைப்படி கார்த்திகை விழா கொண்டாடினர். பல நூறு ஆண்டுகளாக பக்தர்கள் அள்ளி போட்ட மணல் சுமார் 50 அடி உயரத்திற்கு நிரந்தர மணல் மலையாக காட்சியளிக்கிறது. பெருமாள் மலையின் உச்சியில் கொண்டைக்கல் என்ற இடத்தில் மாலை 6 மணி அளவில் தீபம் ஏற்றிய பிறகுதான் சுற்றுவட்டார 60 கிராமங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது வழக்கமாகும்.
திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. இதன் காரணமாக கோயில் வளாகம் முழுவதும் அகல் விளக்குகளால் ஒளிர்ந்தது. திருக்கார்த்திகையை ஒட்டி கோயில் பொற்றாமரை குளம் முழுவதும் லட்ச தீபம் ஏற்றப்படும் நிகழ்வு நடைபெற்றது. பொற்றாமரை குளம், அம்மன் சுவாமி சன்னதிகள் உள்ளிட்ட ஆலயம் முழுவதும் அகல் விளக்குகள் மூலம் லட்ச தீபங்களை ஏற்றினர். இதனால் கோயில் வளாகம் முழுவதும் விளக்கொளியில் ஒளிர்ந்தது. சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கலில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி உடலில் தீபங்களை ஏந்தி பள்ளி மாணவ மாணவிகள் யோகாசனங்களை நிகழ்த்தினர். தலை, கால், கை மற்றும் உள்ள உடல் பாகங்களில் அகல் விளக்கு தீபங்களை எரிய விட்டு ஏந்தியபடி ஏகபாக சிராசாசனம், பட்டாம்பூச்சி ஆசனம், வஜ்ராசனம், சக்கராசனம், கிருபாசனம், ராஜகபோடாசனம் போன்ற ஆசனங்களை செய்தனர். உடலை வில்லாக வளைத்து அசத்தினர். நான் சுத்துறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.